ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூலை 17ஆம் தேதி. நம்ம மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஎட்டோட Q1 ரிசல்ட். கம்பெனியோட ரெவென்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4318 crore ரீச் பண்ணிருக்கு. ஆனா ஒரு பிக்கஸ்ட் ஷாக் என்னன்னா நெட் ப்ராஃபிட் வெறும் 4 கோடி தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 96% டிராப் ஆயிருக்கு. மெயின் ரீசன் நேச்சுரல் ரப்பரோட பிரைஸ் அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால எபிடா மார்ஜினும் 11% இருந்தது, இப்ப 8.5% ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஸ்டில் கம்பெனி 1205 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டு எக்ஸ்பேண்ட் டயர் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. பட் மார்க்கெட்டுக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம். ஸோ ரிசல்ட் வந்த உடனே சிஎட் மோர் தென் 7% வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு. ஸ்ரீனர் வெப்சைட்ல இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப சிஎட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 7.15% டவுன்ல ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 3556 per ஷேர். புக் வேல்யூ 1247. ஸ்டாக்கோட PE 24.6, இண்டஸ்ட்ரியல் PE 24.8. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 18.7, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15.9%. டிவிடெண்ட் 0.84% தராங்க. 52 வீக் ஹை 4438, 52 வீக் லோ 3000. Debt to equity 0.65, debt 3272 crore. Earnings per share 146. Promoter கிட்ட 47.3% holding இருக்கு. Pledging எதுவும் இல்ல. 6 மாசத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துலயும் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 2.88. கரண்ட் ரேஷியோ 0.68. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது கடைசி வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 4.77%. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் அதுக்கும் முதல் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 639 crore வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிக் அப்டேட்னு பார்த்தா BHEL தான். இந்தியா ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா 1200 கிலோ வோல்ட் அல்ட்ரா ஹை வோல்டேஜ் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் சக்சஸ்ஃபுல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது கம்ப்ளீட் மேட் இன் இந்தியா டெக்னாலஜி. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் 2 years R&D பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூச்சர்ல இந்தியா பவர் ஜெனரேஷன் நெட்வொர்க்ல 765 kVல இருந்து 1200 kV லெவலுக்கு அப்கிரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இது மேட் இன் இந்தியா அண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஆல்ரெடி BHEL இந்த வருஷம் மட்டும் 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப BHEL எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் 1.77% டவுன் ஆயிருக்கு. 428 per ஷேர். கரண்ட் பிரைஸ் 52 வீக் ஹை 446, 52 வீக் லோ 205. ஸ்டாக்கோட PE 61.2, இண்டஸ்ட்ரியல் PE 37.9. புக் வேல்யூ 75 தான். Dividend yield 0.31%, debt to equity 0.31, debt 8187 crore. Promoter கிட்ட 58.2% holding இருக்கு. Pledging எதுவும் இல்ல. EPS earnings per share 6.99. 6 மாசத்துல 64% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஒரு வருஷத்துல 71.9% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 5.71, current ratio 1.61. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்றப்ப லாஸ்ட் இயர் 4.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்றப்ப இப்ப கம்மியா இருக்கு 4.89%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 5261 crore வச்சிருக்காங்க. பாலிகேபோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. கம்பெனி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8210 crore கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 33% ஜம்ப் ஆயிருக்கு. 797 crore கொடுத்திருக்காங்க. ஒயர்ஸ் அண்ட் கேபிள் பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்மெண்ட் வைஸும் 67% growth ரெக்கார்ட் ஹையை எட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா ஸ்ட்ராங் ரிசல்ட் இருந்தும் இன்னைக்கு பாலிகேப் அரௌண்ட் 4% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சரோட மார்ஜின் growth ஆல்ரெடி ஸ்டாக் பிரைஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. பாலிகேப் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3.68% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 8877 per ஷேர். 52 வீக் ஹை 10129, 52 வீக் லோ 6620. டிவிடெண்ட் 0.52%, புக் வேல்யூ 768. ஸ்டாக்கோட PE 46.7, இண்டஸ்ட்ரியல் PE 25.5.
Return on capital employed 33.2%. Return on equity 23%. Promoter கிட்ட 61.5% holding இருக்கு. Pledging எதுவும் இல்லை. Debt to equity 0.02. Debt to 236 crore. 6 மாசத்துல ரிட்டர்ன் 24.6%, ஒரு வருஷத்துல 28.8% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. Price to book value 11.1. Current ratio 1.41. Net profit margin லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கும் முதல் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.83%. அதே லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 9.70%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2340 crore வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.84% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.17% டவுன். நிஃப்டி பேங்க் 0.88% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல கெய்னர்ஸ் பார்த்துடலாம். ஜியோ ஃபினான்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. நம்ம மார்னிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம். 3.50% இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு. அடுத்ததா கொட்டாக் பேங்க் 2.83% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிசிஎஸ் 2.53% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. And then HCL Tech, Tech Mahindra, Reliance, ICICI Bank, Infosys, Bajaj Finance, Eicher Motor, Hindustan Unilever, HDFC Bank, M&M, Axis Bank, L&T, Bajaj Finserv, Bajaj Auto, State Bank of India, JSW Steel, HDFC Life. இவங்க எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசர்ல பார்த்தோம்னா யார் டாப்ல இருக்காங்கன்னு. ஸோ லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். டாக்டர் ரெட்டி 1.60% டவுன். விப்ரோ 1.54% டவுன். ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல Wipro, and then Cipla 1.50% down, Max Health, Hindalco, Tata Consumer, Bharati Airtel, Apollo Hospital, Tata Steel, Sun Pharma, Ultratech Cement, Nestle India, Coal India, Maruti, NTPC and ONGC எல்லாம் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் பார்த்தலாம். லாசர்ல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஏயு பேங்க் 1.41% டவுன், எஸ் பேங்க் 1.26% டவுன், யூனியன் பேங்க் 1.17% டவுன். அதுக்கு அடுத்ததா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் அண்ட் பிஎன்பி எல்லாம் இருக்காங்க. இப்போ கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தலாம். பேங்க் நிஃப்டியில கொட்டாக் பேங்க் 2.83% கிரீன். அதுக்கு அடுத்ததா ஃபெடரல் பேங்க் 2.14% கிரீன். ஐசிஐசிஐ பேங்க் 1.68% கிரீன். HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க எல்லாமும் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அகெயின் மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். செக்டார் வைஸ் பார்த்தரலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மார்க்கெட் இண்டிஸ் ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ்ன்னு பார்த்தா நிஃப்டி 100, 200, 500 எல்லாம் கிரீன். மிட் கேப் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஸ்மால் கேப்பும் டவுன் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.93%. ஸோ மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் ஸோ எல்லாமே இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 100, 200 அண்ட் 500 மட்டும் தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது செக்டார் வைஸ் பார்த்தரலாம். நிஃப்டி ஆட்டோ 0.80% கிரீன். FMCG 0.05% green, Nifty IT 1.30% green, and then Nifty Media 1.09% green, Nifty Media 1.09% red, metal down ஆயிருக்கு. Nifty Pharma 1.68% down, PSU Bank 0.13% down, but Private Bank 1.51% increase ஆயிருக்கு. Realty 0.89% green. Healthcare index 1.51% down. Nifty oil and gas 0.47% green. Nifty mid small healthcare down ஆயிருக்கு 1.74%. Nifty chemical 0.50% down. REITs and realty 0.64% green. Nifty cement இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஎஸ்சில எப்படி சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1.04% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். ஜூலை 17 கோல்ட் ரேட் 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 76 rupees கம்மியாயிருக்கு 14,253. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 70 rupees கம்மியாயிருக்கு 13,065. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 10,690. சில்வர் இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். சில்வர் பெர் கிராமுக்கு 230 rupeesனு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 5 rupees கம்மியாயிருக்கு. Brent crude oil futures பார்த்தலாம் 84.74. நம்ம எஸ்டர்டே 85 ரேஞ்சில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 84.74 டாலர் பெர் பேரலுக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ 96.36. எஸ்டர்டே நம்ம 96.30 அந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம்.
இன்னைக்கு நம்ம ருப்பி இன்னும் வீக் ஆயிருக்கு. ட்ரேடிங் வியூல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தரலாம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 24,099.75ல அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் சைட்வேஸ்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. 24,297.25 அது வரைக்கும் மேக்ஸிமமா போயிருக்கு. இப்போ 24,283.45ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தரலாம். 57,542.60 அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சப்போர்ட் எடுத்துட்டு. இப்போ சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேக்ஸிமமா 58,181.55 வரைக்கும் போயிருக்கு. இப்போ 58,104.70ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.